உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நிலா வந்துட்டு சோழன் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கல்யாணத்துக்கும் ரெடி பண்ணிவிட்டு இப்போ கல்யாணமும் நடந்திருக்க டைமில் அவங்க அப்பா அம்மா கிட்ட ரொம்ப உறுதியாக சொல்கிறாங்க, நீங்கள் அதெல்லாம் பயப்படாதீங்க, நான் ரொம்பவுமே நல்லா இருப்பேன், இவர் என்னை நல்லா பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லியிருக்காங்க. ஸோ இது போக கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுடைய புதுசாக வாழ்க்கையை தொடங்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது நிலா வந்துட்டு நிலாவுமே சரி சோழனுமே சரி, ஆனால் சோழன் இந்த விஷயத்தில் ரொம்பவுமே ஆர்வமாக நிலா நிலா நிலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆனால் நிலா வந்து இந்த இடத்துல ரொம்பவுமே பொறுமையாக சேரனனுக்கு கல்யாணம் ஆகட்டும், அதுக்கப்புறமா நம்ம எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ கல்யாண டைம்லையுமே பார்த்தா எதிர்பார்த்தபடி கடைசி நிமிஷத்தில் ஏதாவது ஒரு டென்ஷன் இருக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த மாதிரியே தாலி அப்படிங்கிற விஷயத்தில் தாலி எங்கே தாலியை காணோமே அப்படிங்கும்போது பரபரப்பாக எல்லாருமே தேடுறாங்க. ஸோ அப்போவுமே வந்துட்டு தேனும் மனோகரும் உட்காந்துட்டு என்ன இது கல்யாணத்துக்கு முக்கியமானதே தாலி தான், அது கூடவா மறப்பாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே தாஸ் உட்காந்துக்கிட்டு என்ன மாதிரி குடும்பம் இது, தாலி கூட இப்படியா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு சைடு வெறுப்பிலே பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் மனோகர் இந்த இடத்துல சரி விடு, இது அவளாக தேடிக்கிட்ட வாழ்க்கை தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடக்கிறது நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியே உட்காந்துட்டு இருக்காரு. ஆனால் சேரன் இந்த இடத்துல கரெக்டாக கண்டுபிடிச்சி இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துட்றாரு. ஸோ தாலியை வந்துட்டு எல்லாருக்கிட்டே ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து போட்டதுக்கப்புறமா தாலியுமே வந்துட்டு அவர் சோழன் வந்துட்டு கட்டிடுறாரு. கட்டுறதுக்கு முன்னாடி கூட சேரனை பார்த்துட்டு அண்ணா கட்டவாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு கட்டுடா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இப்போது தாலியுமே கட்டிடுறாரு. இப்போ வகட்டில் குங்குமம் வச்சதுக்கப்புறமா அவர் கிஸ் பண்ணது கூட எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணாலும் நீலா வந்து சிரிக்கிறது ஒரு மாதிரி சோழனுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்குது. அடுத்ததாக பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு சொல்லும்போது நேராக எழுந்து சேரன் கிட்ட தான் போகிறாங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணே அப்படின்னு சேரன் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நடேசன் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் அப்பா அம்மா கிட்ட போயிட்டு நிலா ஆசீர்வாதம் பண்ண கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இப்படி ஆசீர்வாதம்லாம் வாங்கினதுக்கு அப்புறமும் கூட இப்போது செயின் போட்டு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு தாஸ் கிட்ட சொல்கிறாரு. தாஸ் வந்துட்டு என்னெல்லாம் முடியாதுப்பா அப்படிங்கிறாங்க. டேய் மாப்பிள்ளைக்கு போடணும்டா, அது நம்மளோட சடங்கு செய்கிற முறைடா போடா அப்படின்னு சொல்லும்போது ஒரு பிடிக்கல அப்படின்னாலுமே மதியமே கம்பல் பண்ணி போங்க அப்படின்னு சொல்லும்போது சோழனுக்கு போயிட்டு அந்த செயினை போட்டு விடும்போதுமே சரியாக கூட போட்டு விடாமல் காதுலேயே பாதியை மாட்டி விட்டுட்டு வந்துடுறாரு. எல்லாருக்குமே அப்படியே ஒரு மாதிரி ஆனாலும் டக்குன்னு நிலா தான் சாரி சோழன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணி விட்டுட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இப்போ வீட்டுக்கு வராங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பார்த்தா எல்லோரும் உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிடும்போது டக்குன்னு தேனோ தான் சொல்கிறாங்க, தம்பி முத கல்யாணம் ஆகி வராங்கப்பா, அவங்களுக்கு ஆரத்தி எடுத்து உள்ளே கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு. தப்பாக எடுத்துக்காதீங்கம்மா மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டே பாண்டி வாடா அப்படின்னு சொல்லி உள்ளே போடுறாங்க. உள்ளே போனால் இங்கே வெளியிலே நிலாவுக்கு சந்தேகம், அண்ணனுக்கு இதெல்லாம் செய்ய தெரியுமா அப்படிங்கும்போது சோழன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு, அதில் அண்ணனுக்கு தெரியாத விஷயமே கிடையாது அப்படின்ட்டு. ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் பாட்டி கேட்குறாரு, என்ன இது தெரியுமா உனக்கு எப்படி பண்ணணும்னு அப்படிங்கிறாங்க. டே கார்த்திகா ஒரு வாட்டி சொல்லி கொடுத்துச்சுடா, சிகப்பு கலரில் ஒரு தண்ணி அதில் வந்துட்டு வெத்தலை வச்சு கற்பூரம் வச்சு ஏற்றுவாங்கடா அப்படின்றாங்க. சிகப்பு கலரில் தண்ணினா பெயிண்ட் கலப்பாங்களானே அப்படிங்கிறாங்க. அது பெண் இல்லாத வீடு அப்படிங்கிறத வந்துட்டு அம்மா இல்லாமல் வளர்ந்த பசங்க அப்படிங்கிறத ரொம்பவுமே நல்லா அழகாக காட்டியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரிலடா, வேணா நம்ம குங்குமத்தை போட்டு கரைச்சிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ தான் வெளியில் வந்துட்டு இப்போ தேனே கேட்குறாங்க, மதி இவங்களுக்கு ஏதோ தெரியுமா தெரிலையான்னு தெரில, நீ கொஞ்சம் உள்ளே போய் பாரு அப்படிங்கும்போது இப்போ மதியே உள்ளே போகிறாங்க. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க சிகப்பு கலரில் ஒரு தண்ணியில் வச்சு பண்ணுவாங்க, இந்த சிகப்பு கலருக்கு தான் குங்குமத்தை போட்டு கலக்கலாமான்னு நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது, மஞ்சளும் சுண்ணாம்பு இருக்கா வீட்டில் அப்படிங்கிறாங்க. இருக்குது அப்படின்னோடனே அது ரெண்டையும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மதியே ஆரத்தி கரைச்சி கொடுக்குறாங்க. இப்போ எடுக்கணும்னு சொல்லிட்டு வெளியில் மதியே எடுத்துகிட்டு வரும்போது தேன் என்ன சொல்லிடுறாங்க, மதி அவங்க வீட்டு ஆளுங்க தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ சேரன் கொடுப்பா நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாரு. அப்போவுமே அது என்ன லேடிஸ் தானே எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுறது, அவங்க குடும்பத்தில் தான் லேடிஸே இல்லையே, பரவாயில்ல விடு அவங்களே எடுக்கட்டும் அப்படிங்கிறாங்க. இப்போ சேரன் எடுக்கும்போது பாண்டியுமே கூட நிற்கிறாரு. பல்லவனும் சேர்ந்துட்டு அண்ணா நானும் வரேனே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அண்ணன் தம்பிங்க 3 பேருமே சேர்ந்து அழகாக ஆரத்தி எடுத்துட்டு சேரன் தான் பொட்டெல்லாம் வச்சு விடுறாரு. இப்போ வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகும்போது சோழனுக்கு ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. இப்போ தான் இந்த வீடு வந்து நிறைஞ்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வீட்டை பார்த்து பெருமையாக உள்ளே போகிறாங்க. ஸோ 2 பேரும் வலது காலை எடுத்து வச்சு நிலா மெட்டிலாம் போட்டு அவ்வளோ அழகாக உள்ளே வராங்க. ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறமா சேரன் திரும்பவும் கேட்குறாரு, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்ட உடனே பழம் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி இந்த உடனே கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பாண்டியும் சேரனும் உள்ளே போய்ட்டு ரெடி பண்ணுறாங்க. கொண்டு வந்து கொடுத்த உடனே வந்துட்டு இப்போ நடேசனே சொல்கிறாரு, டே சோழா நீ பாதி சாப்பிட்டுட்டு அவளுக்கு கொஞ்சம் கொடு அப்படிங்கிறாங்க. சரினா சோழனும் பாதி பழத்தை சாப்பிட்டு கொடுக்குறாரு. அடுத்ததாக பால் எடுத்து குடிடா அப்படின்னோடனே இப்போ சோழன் வந்து கடகடன்னு குடிக்கும்போது டே எல்லாத்தையும் குடிச்சிடாதடா அப்படின்றாங்க. எப்படிண்ணே நிலாவுக்கு கொடுக்காமையா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு ஊட்டி விட போகிறாரு. டக்குன்னு நிலா
பார்த்துட்டு நானே குடிச்சிக்கிறேன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி குடிச்சிட்டு வைக்கிறாங்க. இப்போ தான் மனோகர் வந்துட்டு பார்த்துட்டு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சேரனை கூப்பிட்டோடனே பார்க்குறாரு அவர். என் பொண்ணுக்கிட்ட நான் ஒரு வார்த்தை பேசிக்கலாமா அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே சேரனுக்கே ஒரு மாதிரி ஆகுது. ஐயோ என்ன சார் நீங்கள் உங்கள் பொண்ணுக்கிட்ட பேசுகிறதுக்கு போய் நீங்கள் எங்ககிட்ட பர்மிஷன் கேட்குறீங்களே அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லைப்பா, இது நாள் வரைக்கும் எங்கள் பொண்ணாக இருந்தாவ, இப்போ உங்கள் வீட்டு பொண்ணு இல்லை, உங்ககிட்ட கேட்காம எப்படி அப்படிங்கிறாங்க. உடனே நிலாவும் பார்த்துட்டு அப்பா அப்படியெல்லாம் ரூல்ஸ் எல்லாம் இந்த வீட்டில் கிடையாதுப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட சோழனை பார்த்துட்டு பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் எழுந்து போகிறாங்க. ஸோ அந்த நிமிஷம் சோழனுக்கு ரொம்பவுமே பெருமையாக இருக்குது. அப்பா அம்மா கிட்ட பேச போகிறதுக்கு கூட நம்மக்கிட்ட சொல்லிட்டு தான் போகிறா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ப்ரௌடாக உட்காந்துருக்காரு. இப்போ வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. போன உடனே அப்படியே மனோகரும் தேனும் நின்றுட்டு இருக்கும்போது நேராக நிலா போயிட்டு பார்த்துட்டு அப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படிங்கிறாங்க. பரவாயில்லடா, நீ ஆசைப்பட்டு கேட்டது, இது வரைக்கும் நீ ஆசைப்பட்டு கேட்டு அப்பா பண்ணலைங்கிறது தானே உனக்கு ஒரே வருத்தமாக இருந்துச்சு. உன் ஆசைப்படி எதுவுமே நடக்க விட மாட்டேங்கிறேன், என் ஆசையை உன்கிட்ட திணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தானே நீ என் மேலே கம்ப்ளைண்ட் சொன்ன. இதாவது உன் ஆசைப்படி நடக்கட்டுமே, அதுவும் இது உன் வாழ்க்கை விஷயம், அதனால தான்டா நானும் சரின்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே தேனு பார்த்துட்டு இங்கே பாருடி, நாங்கள் சரின்னு சொல்லிட்டோங்கிறக்காக எங்கள் விருப்பத்தோடு நடந்துச்சுன்னு மட்டும் நீ தயவு செஞ்சு நினச்சிடாத அப்படிங்கிறாங்க. என்னப்பா அம்மா இப்படியே பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது டக்குன்னு மனோகர் பார்த்துட்டு என்ன தேனு உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொன்னாலும் நீ ஏன் இப்படியே இருக்க அப்படிங்கிறாங்க. பின்ன என்னங்க, அவன் ஒரு டிரைவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் ரொம்ப நல்லா பார்த்துக்குவாருன்னு வேற நம்மக்கிட்டேயே சொல்கிறா அப்படிங்கிறாங்க. அப்போ நிலா பார்க்குறாங்க. இப்போ என்னம்மா அவர் டிரைவராக இருக்காருங்கிறது தானே உன் பிரச்சனை அப்படிங்கிறாங்க. அது மட்டும்தான் பிரச்சனையாடி, இந்த வீட்டை பார்த்தியா, இது ஒரு வீடாடி அப்படிங்கிறாங்க. வீட்டில் என்னம்மா இருக்கு, வீடுங்கிறது என்ன முதல்ல ஒரு செங்கலும் கட்டடமும் மட்டும் இருந்ததுன்னா போதுமா? எவ்வளோ பெரிய பேலஸாக இருந்தாலும் அதில் வீட்டில் இருக்க ஆளுங்க தாம்மா ரொம்ப முக்கியம். இந்த வீட்டில் இருக்க ஆளுங்களாம் என்கிட்ட அவ்வளோ பாசமாக இருக்காங்க. நீயே பார்க்குறல்ல, சேரண்ணனாக இருக்கட்டும், பாண்டியாக இருக்கட்டும், பல்லவனாக இருக்கட்டும், எல்லாருமே என்கிட்ட நல்லா பேசுவாங்க. எல்லாத்துக்கும் மேலே அங்கிள் நான் ஏதாவது ஒன்று சொன்னேன் அப்படின்னா அதை மீறி பண்ணவே மாட்டார் தெரியுமா, என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க. அதுக்கு மேலே என்ன வேணும், நான் இங்கே சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்கிறேன்ல அப்படிங்கிறாங்க. சரின்னு மனோகரம் பார்த்துட்டு சரி விடுத்தேன்னு, அவள் தான் இவ்வளோ தூரம் சொல்கிறாள்ல, அவளுக்கே பிடிச்சிருக்குங்கும் போது அப்புறம் என்ன, நான் அவள் தானே வாழ போகிறா விடு அப்படிங்கிறாங்க. என்ன வேணால் சொல்லட்டுங்க அப்படின்னு திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. தேனை நான் தான் சொல்கிறேன்ல அப்படிங்கும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. டக்குன்னு மனோகர் பார்த்துட்டு மடி இந்தடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பாக்கெட்லேருந்து எடுத்து ஒரு பிளாங்க் செக்கை கொடுக்குறாரு. என்னப்பா இது அப்படிங்கிறாங்க. ஆமாண்டா, உனக்கு என்ன வேணுங்கிறத நீயே பார்த்து வாங்கிக்கோ, உனக்கு தேவையானது எவ்வளோ வேணுமோ நீ ஃபில் பண்ணி எடுத்துக்கோ, இல்லை நீ ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணுறியா, உன் ஆஃபீஸ்க்கு பணம் தேவையா, அதுக்கு எடுத்துக்கோ, உனக்கு என்னென்ன தேவையோ நீ பாட்டுக்கு எடுத்துக்கோடா, இந்தடா வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. அப்போ டக்குன்னு நிலா பார்த்துட்டு அப்பா எனக்கு இதெல்லாம் எதுவும் தேவையில்லைப்பா அப்படிங்கிறாங்க. என்னம்மா இப்படி சொல்கிற, இது நாங்கள் செய்ய வேண்டிய கடமைடா அப்படிங்கிறாரு மனோகர். அப்பா நீங்கள் எனக்கு வேணுங்கிற அளவுக்கு நான் ஆசைப்பட்ட படிப்பையே எனக்கு படிக்க வச்சிட்டிங்க, அதில் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டிப்பாக சாதிப்பேன்ப்பா, எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்கு, இதெல்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா அப்படிங்கிறாங்க. சரிம்மா, உனக்கு ஏதாவது ஒரு ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஆகும்ல, நீ எதுக்காவது கையில் வச்சுக்கோ, உனக்கு தேவைப்படும் போது நீ ஃபில் பண்ணி எடுத்துக்கோ, இப்போயே நீ எடுத்துக்கணும்னு ஒன்றும் இல்லை, அப்பா கொடுக்குறேன்ல வாங்கிக்கோ அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது இப்போது எழுந்து சோழனும் வெளியில் வராரு. அப்போது நிலா வந்து வேணான்னு சொல்லிட்டு இருக்கும்போது நேராக வராரு. வந்த உடனே தேனுக்கு அவ்வளோ கோவம் வருது. கொஞ்சம் நேரம் பொண்ணுக்கிட்ட தனியாக பேச விடுறானான்னு பாருங்க அவன் அப்படிங்கிறாங்க. சரின்னு நிலாவை பார்த்துட்டு அம்மா ஏமா அப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. சோழன் வந்தோடனே என்ன நிலா அப்படிங்கிறாங்க. பாருங்க சோழன், அப்பா செக்கு கொடுத்து வேணுங்கிறத ஃபில் பண்ணி எடுத்துக்கோன்னு சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியே சோழனை பார்த்துட்டு ஐயோ சார் அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நிலாவை பார்த்துக்கிற அளவுக்கு என் உடம்புலையும் தெம்பு இருக்குது, என் மனசுலையும் தெம்பு இருக்குது, அந்த அளவுக்கு நான் உங்கள் பொண்ணை நல்லாவே பார்த்துக்குவேன், இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அப்படியே சோழன் பார்க்குறாரு. மனோகர் பார்த்துட்டு இங்கே பாருப்பா, நான் உனக்காக ஒன்றும் இதை கொடுக்கல, என் பொண்ணுக்கு என்ன தேவையோ அவள் எடுத்துக்கிட்டு தான் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. அப்போ சோழன் அப்படியே நிலாவை பார்க்கும்போது ஏன்பா இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைடா எனக்கு மனசு திருப்திக்காவது வாங்கிக்கோயேன் அப்படிங்கிறாங்க. சரின்னு சோழனை பார்த்துட்டு சரி நிலா அவர் தான் ஆசைப்படுறாருல வாங்கிக்கோ அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிறாங்க. அப்போ கொஞ்ச நேரத்தில் சரிம்மா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுனாலும் ஃபோன் பண்ணடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டிலேருந்து எல்லாருமே கிளம்புறாங்க. அப்போது தேனை அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்துட்டு ஏங்க இந்த வீட்டில் ஒரு பொம்பளை கூட இல்லை, நைட்டு சடங்குக்கெலாம் அவங்க என்னங்க பண்ணுவாங்க, என்ன ரெடி பண்ணுவாங்கன்னு கூட தெரியல, அந்த பையனை கூப்பிட்டு நீங்களாவது பேசுங்க அப்படிங்கிறாங்க. எப்படி தேனை நான் அப்படிங்கிறாங்க. நீங்கள் அந்த பையனை கூப்பிடுங்களேன் அப்படின்னோடனே திரும்பி பார்த்துட்டு தம்பி இங்கே வாங்கலேன் அப்படின்னோடனே சேரன் நேராக போகிறாரு. போனதுக்கப்புறம் சொல்லுங்கள் சார் அப்படின்னோடனே ஒன்றும் இல்லைப்பா, இந்த வீட்டில் பொம்பளைங்க யாரும் இல்லை, நைட்டு நீங்கள் சடங்குக்கெல்லாம் ரெடி பண்ணோம்ல அதெல்லாம் முறையாக பண்ணிடுவீங்களா அப்படிங்கிறாங்க. அப்போ சேரன் அப்படியே பார்த்துட்டு சார்
அதை பற்றி நிலா கிட்ட பேசணுமே அப்படிங்கிறாங்க. நிலா கிட்ட பேசணுமா? என்னங்க இவர் பேசிகிட்டு இருக்காரு? கல்யாணம் ஆன புது மாப்பிள்ளை பொண்ணுக்கு நைட்டு சடங்கு ரெடி பண்ணுறதுக்கு கூட நிலா கிட்ட கேட்கணுமா நீங்கள் அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை, சும்மா சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்க, நல்ல நேரம்லாம் பார்க்கணும், அதெல்லாம் பார்த்து நல்லபடியாக நீங்கள் பண்ணணும், அதெல்லாம் பண்ணிடுவீங்கள கரெக்டாக அப்படிங்கிறாங்க. சரி, நான் இதை பற்றி அப்பா கிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. என்னவோ போங்க, வீட்டில் ஒரு பொம்பளை இருந்தால் பொறுப்பாக அதெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கும்போது சேரனுக்கு அப்படியே முகமே மாறுது. அப்போ மனோகர் பார்த்துட்டு, தேனே அதுதான் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, எதுக்கு இந்த தம்பியை நீ இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் தப்பாக எதுவும் சொல்லலைங்க, நடைமுறை வழக்கத்தை தானே சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரிங்கம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ சாயந்தரம் போல் போயிட்டு நடேசன் கிட்ட சேரனே கூப்பிட்டு பேசுகிறாரு. பா இது மாதிரி அவங்க சொன்னாங்கப்பா அப்படின்னோடனே, ஆமாண்டா அது செய்கிறது வழக்கம் தானே, பண்ணிடலாம்டா அப்படிங்கிறாங்க. பா அப்படி இல்லைப்பா, நல்ல நேரம்லாம் ஏதோ பார்க்கணுமா, அதுதான்ப்பா அப்படிங்கிறாங்க. இதுக்கு என்னடா நேரங்காலம்லாம் பார்த்துக்கிட்டு, இதை பார்க்குறதுக்கு ஒரு விஷயமா, கேலண்டர் எடுத்துகிட்டு வா, அதில் எமகொண்ட ராகு காலம் இல்லாத தவிர மீதி எல்லாம் நல்ல நேரம் தானே, அதை பார்த்துக்கலாம்டா, நீ எடுத்துகிட்டு வாடா அப்படிங்கிறாங்க. சரின்னு கேலண்டரை எடுத்து கொடுத்து இப்போ அவங்க கேலண்டரை பார்த்துட்டு இருக்கதை பார்த்துட்டு பாண்டி பல்லவெல்லாம் அப்படியே பார்க்குறாங்க. அண்ணே என்னண்ணே கல்யாணம் தான் முடிஞ்சிருச்சு, அப்புறம் என்னென்ன 2 பேர் கேலண்டரை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் தெரிலடா, வா போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் வராங்க. வந்துட்டு, அண்ணே என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்கு கேலண்டர்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது சேரனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. இவனுங்ககிட்ட எப்படி சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா போங்கடா அப்படிங்கிறாங்க. அப்போ நடேசன் பார்த்துட்டு, என்னப்பா ஊர் உலகத்தில் நடக்காதையாப்பா அவனுங்க கேட்குறானுங்க, நைட்டு இன்றைக்கி அவங்க 2 பேருக்கும் முதலிரவுக்கு ஏற்பாடு பண்ணும்லடா, அதுக்கு தான் நான் நேரம் பார்த்துட்டு இருக்கேன், நல்ல நேரம் அப்படின்னோடனே இப்போ பல்லவனுக்கும் பாண்டிக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. வாடா நம்ம அங்கிட்டு போயிடலாம், இதை பற்றி கேட்டோம்னா அது தேவையில்லாமல் திட்டு வாங்கிட்டு இருக்கணும், நீ வாடா, நீலாம் என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியல, நீ வாடா போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தா சோழனும் அந்த இடத்துலேருந்து வராரு. வந்து பார்த்துட்டு, ஆமாம் என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைடா சோழா அப்படின்னோடனே பாண்டியும் பல்லவனும் அப்படியே திருன்னு முழிக்கிறாங்க. என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைண்ணே, எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை தெரியாதா, என்னடா இப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு நேராக போயிட்டு, அண்ணா என்னென்ன பண்ணிட்டுருக்க, எதுக்கு நான் கேலண்டர்லாம் பார்த்துட்ருக்கீங்க, அதான் எங்களுக்கு கல்யாணமே முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே என்னென்ன, ஒருவேளை உன் கல்யாணத்துக்கு நாள் பார்த்துட்ருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. யார் அவன் லூசு பைய மாதிரி பேசிக்கிட்டு அப்படின்னு நடேசன் திட்டுறாரு. அப்போ பார்த்துட்டு, நான் லூஸா சொல்லு நல்லா சொல்லு அப்படிங்கிறாங்க. பின்ன என்னடா கல்யாணம் முடிஞ்சிருச்சேன்னு சொல்லிட்டு நைட்டில் நாங்கள் பார்க்குறதுக்கு நல்ல நேரம் பார்த்துட்டு உட்காந்துருக்கோம், நீ என்னடானா அதுக்குள்ளே அவன் கல்யாணத்துக்கு போயிட்ட அப்படிங்கிறாங்க. நைட்டுக்கு நல்ல நேரமா, ஆஹா அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. பல்ல திறக்காத போ, முதல்ல நீ நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம்ல அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து அப்படியே ஒரு மாதிரி கனவுலே உட்காந்துட்டு இருக்காரு சோழன். ஸோ நைட்டும் ஆகிடுது. இப்போது நிலா கிட்டே எப்படி போய் இதை பற்றி பேசுகிறதுங்கிறது தெரியாமல் எல்லாருமே ஒரு மாதிரி திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. ஸோ எல்லோரும் உட்காந்து இப்படி இது பண்ணிட்டு இருக்கதை நிலா வந்து பார்க்குறாங்க. என்ன எல்லோரும் தனியாக உட்காந்து இப்படி ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க, என்னை பார்த்தோன்னே திருன்னு முழிக்கிறீங்க, என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னோடனே நடேசனை பார்த்துட்டு, அங்கிள் என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. என்னடா இந்த பிள்ளை என்கிட்ட வந்து கேட்குது, எப்படிடா சொல்கிறது அப்படிங்கிறாரு. எனக்கும் தெரியலப்பா அப்படின்னோடனே, சோழா நீயே போய் பேசண்டா அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவகிட்ட போய் என்னை திட்டு வாங்க சொல்கிறியா, நான்லாம் எதுவும் பேச மாட்டேனே, நான் பாட்டுக்கு இருக்கேன், என்னை விட்டுருனேன் அப்படிங்கிறாங்க. இதை பற்றி பேசி தானடா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி சொல்கிறதுக்கு இது பண்ணாமல் முழிச்சிட்டே நிற்கிறாங்க. நிலாவே புரிஞ்சுக்கிறாங்க, சரி இதை பற்றி தான் ஏதோ பேசுகிறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே கண்டுக்காத மாதிரியே இருக்காங்க. சரி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சரி படுக்கலாமா அப்படின்னோடனே எல்லாருமே வந்துட்டு பாயெல்லாம் விரிச்சிட்டு அப்படியே திருன்னு முழிக்கிறாங்க. சோளம் வெளியே படுக்கணுமா உள்ளே போகணுமா அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டு அப்படியே சோழனும் முழிச்சிட்டு உட்காந்துருக்காரு. இவங்களும் அப்படியே பாயில் உட்காந்துட்டு அப்படியே ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காங்க. நிலா கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டு, சோழன் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை நிலா, தூக்கம் வருதில்ல, அதான் தூங்கலான்னு பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. தூங்குறதுக்கு கூட எல்லோரும் பேசி டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் தூங்குவீங்களா, காலையிலேருந்து எவ்வளோ வேலை டயர்டாக இருக்கும்ல, தூங்குங்க அப்படிங்கிறாங்க. சரிங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனும் படுத்துடுறாரு. பாண்டியும் படுத்தோடனே சேரணும், அண்ணா நீங்கள் அப்படிங்கிறாங்க. அதான் படுத்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் படுக்கிறாரு. இப்போ அப்படியே பார்க்குறாங்க. சோழன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. அதான் தூங்க சொல்லிட்டியே, அவ்வளோதான் தூங்க வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. சோழன் அதுக்கே நீங்கள் இங்கே படுக்க போகிறீங்க அப்படிங்கிறாங்க. வேற என்ன பண்ண சொல்கிற நிலா அப்படிங்கிறாங்க. என்ன சோழன் உள்ளே வாங்க ரூம்குள்ளே அப்படிங்கிறாங்க. அப்போ தான் எல்லாரும் அப்படியே ஏஞ்சி உட்காந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க. ஒருத்தர் பார்த்துட்டு, நிலா அதை பற்றி உங்ககிட்ட பேசுகிறதுக்கு தான்ப்பா நாங்கள் எப்படி கேட்குறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படிங்கிறாங்க. எனக்கு அப்போவே தெரிஞ்சுது, நீங்கள் எல்லாம் திருன்னு முழிக்கும் போதே பரவாயில்ல சோழன் இன்னையிலேருந்து உள்ளேயே படுக்கட்டும் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் சோழனுக்கே சிரிப்பு வருது. சரிப்பா நீ சொல்லிட்டீல, அது போதும், ஒரு நிமிஷம் இருப்பா அதை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு எழுந்து சேரன் உள்ளே போகிறாரு. ஆனால் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. நிலா ஒரு நிமிஷம் இங்கே வாயேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு
இப்போ பாலெல்லாம் ஊற்றி கொடுத்துட்டு வாப்பா சாமி கும்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நிலாவுக்கு ஒரு மாதிரி வெக்கமாக இருக்கு. சரி நான் அங்கேயே நின்று சிரிச்சுட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு இப்போது நடேசன் நிற்கிறாரு. அங்கிள் என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. நல்லா இருப்பம்மா, வாழ்க்கையை தொடங்கி நீங்கள் 16 பெற்று பெருவாழ்வு ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு நல்ல நேரமாக தான் இருக்க உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அனுப்பி வச்சிடுறாங்க. ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறமா பார்த்தா சோழனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே உட்காந்துட்டு நிலா இந்த நாளை நினச்சி நான் எத்தனை நாள் கற்பனை பண்ணியிருக்கேன் தெரியுமா, இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நிலா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஓகே தான், எனக்கும் இன்றைக்கி நாளை நினச்சி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் எப்படி ஆசைப்பட்டனோ அதே மாதிரி அப்பா அம்மா அண்ணா அண்ணி எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணி நம்ம குடும்பத்தோடு நின்று நல்லபடியாக என் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அது வரைக்கும் சந்தோஷமாக இருக்குது எனக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ஆனால் கடைசி நேரம் வரைக்கும் உன் அப்பாவும் உன் அண்ணனும் ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாங்களோன்னு எவ்வளோ பயந்துட்டு இருந்தேன் தெரியுமா அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஏன் சோழன் அப்படி பயப்படுறீங்க, என்ன மீறி அவங்க கூட்டு போயிட முடியும் அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை நிலா, அன்னைக்கு கூட அப்படி தானே உன்னை கொஞ்ச நேரம் தனியாக பேசணும்னு கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே உன்னை மனசை மாற்றி கூட்டிகிட்டு போயிட்டாங்க, அந்த மாதிரி ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு தான் அப்படிங்கிறாங்க. சோழன் அப்படிலாம் இல்லை, என்னை தாண்டி ஏதாவது பண்ண முடியுமா, நீங்கள் ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிலா வந்து சோழனோட கையை பிடிச்சிட்டு சோழன் நான் உங்ககிட்ட ஒன்று பேசணும் அப்படிங்கிறாங்க. சொல்லு நிலா, நீ பேசுறது கேட்கறதுக்காக தானே நான் உட்காந்துட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை, நீங்கள் நம்ம இந்த ரூம்லேயே இருந்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. என்ன இழுக்கிற அப்படிங்கிறாங்க. இல்லை சோழன் புரிஞ்சுக்கோங்க, அண்ணனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, நீங்கள் இந்த டைமில் வெளியில் படுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் சரி இனிமேலாவது நீங்கள் உள்ளே படுக்கணும்னு சொல்லிட்டு உள்ளே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டேன். நம்ம உள்ளரே இருந்துக்கலாம், ஆனால் அண்ணனுக்கு என்றைக்கு கல்யாணம் ஆகுதோ அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் இருக்கலாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. நிலாவை அப்படியே பார்த்துட்டு நிலா அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் சோழன், உங்களுக்கு ஓகே தானே அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியே சோழன் பார்த்துட்டு சத்தியமாக சொல்கிறேன் நிலா, என் வீட்டில் இருக்கவங்களுக்காக நீ இப்படிலாம் யோசிக்கிற பார்த்தியா, அங்கே தான் நிலா நீ நிற்கிற அப்படிங்கிறாங்க. இல்லை சோழன், நீங்களே யோசிச்சு பாருங்கள், நமக்கு மூத்தவர் அண்ணன் வீட்டில் இருக்கார், அண்ணன் இருக்கும்போது நம்ம இப்படி ரூம்குள்ளே இருக்கிறதே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, இருந்தாலும் நீங்கள் வெளியே இருந்தீங்கன்னா அவங்கள சங்கடப்படுவாங்கல்ல, அதனால தான் அப்படிங்கிறாங்க. ஓ இப்போ கூட நீ அவங்களுக்காக யோசிச்சு தான் என்னை உள்ளே கூப்பிட்டுருக்க அப்படி தானே அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை சோழன் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு சந்தோஷம் தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன் கூட நான் இருக்கேன்ல அதுவே போதும் அப்படிங்கிறாரு. சரிங்க சோழன் அப்படின்னோடனே ஆமாம் நிலா, இப்போ எப்படி நான் பெட்டில் படுக்கலாமா இல்லை கீழே படுத்துக்கிட்டுமா அப்படிங்கிறாங்க. சோழன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெட்லேயே படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு குட் நைட் சொல்லிட்டு படுத்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.